டாட்டோட அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3 அளவுகளும் தேவை. மேல் மார்பு சுற்றளவு, நடுமார்பு சுற்றளவு, கீழ் மார்பு சுற்றளவு, இந்த 3 அளவுகளும் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அளவு எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து மேல் மார்பு சுற்றளவு 34 இன்ச் இருக்கு, நடுமார்பு சுற்றளவு 35 இன்ச் இருக்கு, கீழ் மார்பு சுற்றளவு வந்து 30 இன்ச் இருக்கு. இந்த மேல் மார்பு சுற்றளவோட நடுமார்பு சுற்றளவு பெருசா இருந்துச்சுன்னா நீங்க நடுமார்பு சுற்றளவை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு அளவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நீங்க இந்த ரெண்டுல எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் கொண்டு வந்திருக்க அளவுல இதை விட இது வந்து 1 இன்ச் அதிகமா இருக்கிறதுனால நான் நடுமார்பு சுற்றளவை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த நடுமார்பு சுற்றளவுல இருந்து இந்த கீழ் மார்பு சுற்றளவை மைனஸ் பண்றேன். அப்போ போல எனக்கு மீதி 5 இன்ச் கிடைக்குது. இந்த 5 இன்ச் தான் நம்ம டாட்டா 2 டாட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். 5 இன்ச் நம்ம என்ன செய்தோம், 2 டாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் இந்த பக்கம் 2.5 இன்ச், இந்த பக்கம் 2.5 இன்ச். இந்த 2.5 இன்ச்சை நம்ம ஒரு டாட்ல என்ன செய்யணும், பாதியா பிரிக்கணும். அப்படின்னா 2.5 இன்ச்ல பாதி எவ்வளோ, 1.25. அந்த 1.25 என்ன செய்யறோம், இந்த பக்கம் ஒரு 1.25, இந்த பக்கம் ஒரு 1.25. அப்போ நமக்கு 2.5 இன்ச் கிடைச்சிருது. இதே மாதிரி 2.5 இன்ச் இந்த சைடு அந்த சைடு மார்க் பண்ணும்போது மொத்தத்தில் நமக்கு டோட்டல் 5 இன்ச் வந்துருது. இதுதான் ஆன்சர். அளவுகள் எடுக்கும்போது இதை மாதிரி கரெக்டா அந்த